அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நாட்கள்ல முக்கியமான ஒற்றைப்படை இரவுல இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈத்திகாஃப் அப்படின்ற விஷயம் தான். ஈத்திகாஃப் அப்படின்ற பேரு ரொம்ப ரேரா தான் கேட்க முடியுது. ஈமான்ல தொடர்புடையவங்க, இஸ்லாத்துல தொடர்புடையவங்க தான் ஈத்திகாஃப் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மத்தவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப காமனான இது என்ன வார்த்தை அப்படின்னு புதுசா பாக்குற அளவுதான் இது இருக்கு. அதை பத்தின தெளிவான விளக்கங்களும் ஈத்திகாஃபுடைய சட்டங்கள் என்ன, அது எப்படி இருக்கிறது, பெண்கள் இருக்கலாமா, மஸ்ஜித்ல இருக்கணுமா, வீட்டுல இருக்கணுமா அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம், கவலையா இருக்கோம் அப்படின்னா என்ன செய்வோம்? யூஸ்வலா நம்ம எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நார்மல் லைஃப்ல இருந்து அப்படியே மாறி வேற ஒரு லைஃபுக்கு போக ட்ரை பண்ணுவோம். டூருக்கு போகும்போது எங்க கூட்டமா இருக்க இடத்துக்கா போவோம். ஏற்கனவே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கூட்டமான இடத்துக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம போக மாட்டோம். எங்க போவோம்? ஒரு அமைதியான மலை மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இல்ல காட்டுல இருக்கக்கூடிய பகுதி, நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி இயற்கையான அமைதியான மக்கள் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போவோம். அப்பதான் நமக்கு மன அமைதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் சைக்காலஜிஸ்ட போனீங்க அப்படின்னா கூட அவங்க சஜஸ்ட் பண்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டூர் போயிட்டு வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் மனசு, உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. சுபஹானல்லாஹ். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் நமக்கு இதை கற்றுத்தருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாஹிலியாத்துக்கு மக்கள் கூட, அதாவது அறியாமை கால மக்கள் கூட இருந்துட்டு இருக்காங்க. அங்க விபச்சாரம் பெருகி போயிருக்கு, வட்டி பெருகி போயிருக்கு, கொலை கொள்ளை எல்லா தவறுகளும் பெருகி போயிருக்கு. அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த மக்கள் கிட்ட இருந்து தன்னை ஒதுக்கணும் அப்படின்றதுக்காக ஹிரா குகைக்கு போயிட்டு போயிட்டு வராங்க. ஏன் ஹிரா குகைக்கு போறாங்க? அந்த குகையில யூஸ்வலா மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. அவங்க எதுக்காக போறாங்கன்னா, என்ன படைச்சவன் யாரு? ஏன்னா இன்னும் அப்ப குர்ஆன் இறக்கப்படல. அப்ப என்ன படைச்சவன் யாரு? என்ன படைச்சவன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தனிமையில போய் இருக்காங்க. அது வரைக்கும் தெரியும் அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ் தான் படைச்சான். பட் அது அல்லாஹுக்கு என்னென்ன செய்யணும், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இது ஈமானுடைய ஆஹ் விளக்கங்கள் அதெல்லாமே தெரியாம இருந்தது. அதெல்லாம் குர்ஆன் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. ஸோ அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேடுதல்ல இருக்காங்க. என்னுடைய இறைவன் அல்லாஹ்ன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அப்படின்னா இறைவன் அர்த்தம். இப்ப நம்ம யூஸ்வலா ஒரு நான் முஸ்லிம் கிட்ட போய் கூட கேட்டோம் அப்படின்னா, யார்ப்பா உன்னை படைச்சது? கடவுள் தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இறைவன் படைத்தான் அப்படின்றது அங்க வழக்கமா இருந்தது. அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழிமுறையா அங்க தொழுகையும், ஹஜ்ஜும், உம்ராவும் அல்லாஹ் தான் இறைவன்றதும் தெளிவா அறியப்பட்டது. ஆனா அதற்கு பின்னாடி வந்த வழிகேடுகள்னால நிறைய மக்கள் மறந்து போயிருந்தாங்க. பட் அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ அல்லாஹ்வை வணங்கணும். ஆனா இந்த மாதிரி வட்டிக்குள்ள, விபச்சாரத்துக்குள்ள, பொய் பித்தலாட்டத்துக்குள்ள, மக்களை ஏமாத்துறதுக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள என்னோட இறைவனை என்னால வணங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க குகையில போய் தனிமைப்படுத்துறாங்க. அப்படி அவங்க தனிமைப்படுத்தும் போதுதான் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம 1400 வருஷத்துக்கு மேல நாம அதை பேசிட்டு இருக்கோம். அந்த குர்ஆன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அருட்கொடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறங்குது. அந்த குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் அப்படின்ற ஒரு இரவுல, ஒரு கண்ணியமிக்க அந்த இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்குறான். முதல் வசனமாக இறக்குறான். இக்ரஹ் பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படின்னு. அதன் மூலமா நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை எப்படி நடத்தணும், அல்லாஹ்வினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இது மாறுது. அது சொர்க்கத்துக்கு வழிவகுக்கக்கூடிய மார்க்கமாக மாறுது. சோ இந்த மாதிரி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாங்கல்ல, இதைதான் ஒரு வழிமுறையா செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமதான்லயும். குர்ஆன் வந்ததற்கான அடையாளமாக, என்னைக்கு குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த அடையாளமாக தன்னை தனிமைப்படுத்தி, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவுல யாருமே இருக்க வேண்டாம், இந்த உலகத்துடைய எந்த செய்திகளும் இருக்க வேண்டாம், நானும் அல்லாஹ்வும் தனிமையாக இருக்க போறோம், நான் அல்லாஹ்வை வணங்க போறேன், அல்லாஹ்வை திக்ர் செய்ய போறேன், துஆ செய்ய போறேன், நான் அவன் கிட்ட மட்டுமே பேச போறேன் அப்படின்றதுக்காக ஒரு வழக்கத்தை கொண்டு வராங்க பின்னாட்கள்ல. ரமதானுடைய கடைசி 10கள் முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில தங்க ஆரம்பிக்கிறாங்க. இத்திகாஃப் தனிமையான ஒரு முறையில. பள்ளிகள் இருக்கும். அதுல தனியா ஒரு கூடாரம் போட்டு அதுல தங்குறாங்க. யாரு? இந்த மாதிரி ஆண் மக்கள். அவங்க தனியா. ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டம் வருது, நீங்க ரமதானுடைய நேரங்களில் உங்களுடைய மனைவிகள் கூட சேராதீங்க அப்படின்னு. அது ரமதானுடைய நேரங்கள்ல. கடைசி 10 அப்படின்றது இத்திகாஃப். அதுல நீங்க இருக்கும்போதும் நீங்க உங்களோட மனைவிகள் கூட சேராதீங்க அப்படின்னு சட்டம் இருக்கு. அதாவது பள்ளிக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா. அப்போ உலக விஷயங்கள்ல இருந்து உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய சட்டம் வருது அப்படின்றனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வழிமுறையா செஞ்சுட்டு வராங்க. இப்போ ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு சுன்னத்தை
நம்ம மறந்துட்டோம். ஆப்வியஸ்லி நிறைய மக்களுக்கு ஈத்திகாஃப் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அது எப்படி இருக்கணும்னு தெரியாது. அதை செய்யறதுக்கு முன் வர்றதும் கிடையாது. அப்போ இதுதான் எய்த்திகாஃப் உடைய வழிமுறை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் செஞ்சாங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வேதம் எங்க கொடுக்கப்பட்டது? அல்லாஹ் எங்க பேசினா அவங்க கிட்ட? அவங்க தூர் சினாய் மலையில ஏறி போறாங்க. தன்னை தனிமைப்படுத்துறாங்க. குடும்பத்துல இருந்து, மக்கள் கிட்ட இருந்து, வியாபாரத்துல இருந்து, எல்லாத்துல இருந்தும் தனிமைப்படுத்தி என்னுடைய இறைவனை நான் வணங்க போறேன் அப்படின்னு போறாங்க. அப்பதான் அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை கிட்ட இருந்து, குடும்பத்துல இருந்து தனியா வராங்க. அப்பதான் அல்லாஹ் அவங்களுக்கு பேசுறான். சோ அப்போ யாரு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறாங்களோ அவங்க கூட அல்லாஹ் நெருக்கமா இருக்கான் அப்படின்றதுதான் இந்த நபிமார்களுடைய வரலாறு நம்ம பார்க்க முடியும். அதேதான் இந்த ரமதான்ல நம்ம செய்றோம். அதுவும் எதற்கு அடையாளமா? குர்ஆன் இறக்கப்பட்டதற்கான அடையாளமா. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? லைலத்துல் கதிர் இன்னைக்குதான் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தா அன்னைக்கு நைட்டு மட்டும் நம்ம இத்திகாஃப் இருந்திருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத சொல்லி காட்டுறாங்க. அந்த ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். என்ன? லைலத்துல் கதிர் என்னைக்கு அப்படின்றத அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான். அதை சொல்ல வரும்போது 2 சஹாபாக்கள் வாக்குவாதத்துல இருக்காங்க, விவாதத்துல இருக்காங்க. அப்போ அதை தீர்த்து வைக்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. அப்போ அந்த டேட்ட மறந்துடுறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மறக்கடிக்க செஞ்சிடறான். அப்போ எதனால அப்படின்னா அந்த 10 நாளும் நம்ம தொடர்ந்து அமல் செய்யணும். அந்த 10 நாளும் நமக்கு அந்த நன்மை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால அந்த 10 நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட குடும்பத்துல இருந்து, தன்னோட வியாபாரத்துல இருந்து, தன்னோட சாதாரண வாழ்க்கையில இருந்து தனிமைப்படுத்தி எனக்கும் ரப்புக்கும் அப்படின்னு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பள்ளியில இருக்காங்க. இந்த ஒரு வழிமுறைய நம்ம இந்த ரமதான்ல மிஸ் பண்ணோம் அப்படின்னா லைலத்துல் கதிர் அப்படின்றது ஒரு சாதாரண இரவா போயிடும். அப்போ ஒவ்வொரு ஆணும் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் மக்களையும் நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா பெண்கள் பாக்குறவங்க மோட்டிவேட் பண்ணுங்க. ஆண்கள் கண்டிப்பா நீங்க உங்களோட உள்ளத்துக்குள்ள நியத் செய்யுங்க. இந்த வருடம் எய்த்திகாஃப் நான் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சிலர் 10 நாளும் இருக்கலாம். ஒரு சிலர் 3 நாட்கள் இருக்கலாம். ஒரு சிலர் 1 நாள் கூட இருக்கலாம். நான் 27 அன்னைக்கு மட்டும் போய் இருந்துட்டு வரேன் அப்படின்றது இல்ல. ஏதாவது ஒரு ஒற்றைப்படையில அத பழக்கப்படுத்துறதுக்காக 1 நாள் இருந்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் 3 நாள் ஏத்திகாஃப் இருங்க. அடுத்த வருடம் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தா அப்படின்னா 10 நாளும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். சோ இப்போ பெண்கள் பக்கம் வரலாம். பெண்கள் இயத்திகாஃப் எப்படி இருந்தாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு நான் அதாவது ரசூலின் மனைவிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகள் அந்த வழக்கத்தை தொடர்ந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பெண்மணிகள் என்ன செய்வாங்க? நம்மளுடைய தாய்மார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்க பள்ளியில ஒரு தனி கூடாரம் அமைச்சு அவங்க இந்த உலகத்துல தொடர்பு இல்லாம மத்த ஆண்கள் கூட எந்த தொடர்பும் இல்லாம அவங்க இருந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃப் இருந்தப்போ தனக்கு தேவையான பேசிக்கான நெசசரியான விஷயங்களை தவிர வேற எதுக்காகவும் வெளியே வரல. தன்னுடைய உணவுக்காக, தன்னோட துணிகளை வந்து துவைச்சு கொள்றதுக்காக, அவங்க அதை சுத்தம் செய்து கொள்றதுக்காக அண்ட் பேசிக்கா அவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு தவிர அவங்க அங்க இருந்து வெளியே வரவே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க. போன் கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. குர்ஆன் புத்தகம் இருக்கு, குர்ஆன் இருக்கு நம்ம கையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனனம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு குர்ஆன் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. நானும் ரப்பு மட்டும்தான் 10 நாள். சாப்பாடு யாராவது கொடுக்க வந்தாங்க அப்படின்னா வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு கொடுக்க யாருமே இல்ல அப்படின்றப்போ அவங்க போய் சாப்பிட்டு கொள்ளலாம். இதுதான் ஈத்திகாஃபுடைய சட்டம். பெண்களுக்கும் அதே சட்டம் தான். ஸோ மஸ்ஜித்ல இருக்கிறது தான் ஈத்திகாஃப் அப்படின்றது பேரு. ஆனா ஹனஃபி இமாம் என்ன செய்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்த ஸ்காலர்ஸ் கூட சொல்றாங்க பெண்கள் வீடுகள்ல ஈத்திகாஃப் இருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஈத்திகாஃப் அப்படின்றது டிட்டாச்மெண்ட். சாதாரண நம்ம வாழ்க்கையில இல்லாம வித்தியாசமா ஒரு வாழ்க்கை வாழ்றது. அந்த வாழ்க்கையில எந்த ஒரு சோசியல் இன்டராக்ஷனும் கிடையாது. செல்போன் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, நியூஸ் கிடையாது, உலகத்துல என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன நடக்குது, இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற பேச்சுவார்த்தை கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இங்க வெளிய போலாமா, இந்த பொருள் வாங்கலாமா, இந்த சாப்பாடு சாப்பிடலாமா, எதுவுமே கிடையாது. பிளாங்கா பேசிக்கான உணவு, சாப்பாடு, உடை, ரப். என் ரப்பு கூட குர்ஆன். ரப்பு பேசின வார்த்தைகள். இதை மட்டுமே வச்சிருக்கிறது தான் ஈத்திகாஃப். ஸோ அப்போ ஒரு வீட்ல இருக்கக்கூடிய பெண்மணி எப்படி ஈத்திகாஃப் இருக்கிறது? அறிஞர்கள் சொல்றாங்க வீட்ல தொழுகும் இடத்தை ஒண்ணு வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோ. அந்த இடத்துல தொழுகிறோம் அப்படின்னா அந்த இடங்கள்ல எப்பவுமே நம்ம இருக்கிறது. இந்த மாதிரி சோசியலா எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லாம எஸ்பெஷலி நம்மளோட செல்போனும் டிவி இல்லாம இருந்தாலே போதும். நம்மளுடைய உறவினர்கள் ஸோ சும்மா சும்மா கதை பேசிட்டு அவங்கள பத்தி பேசுறது இவங்கள பத்தி பேசுறது இல்லாம அந்த தொழுகை இடத்துல தொழுவுறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, துஆ செய்யறது, குர்ஆனை நம்ம படிச்சு வாழ்க்கையில அமல்படுத்துறது. ஸோ இதை நம்ம ரிப்பீட் செய்யறது. இதை திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் 10 நாளும். இதுதான் ஏத்திகாஃப்.
அப்படின்னு அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஸோ நம்ம பள்ளியில இருக்கிறதா சுன்னத்தான வழிமுறை. அப்படியே இல்லை அப்படின்னாலும் வீடுகள்ல இருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு வழிமுறையை கடைபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஏத்திகாஃப் எதுக்காக, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உள்ளத்தை நம்ம தனிமைப்படுத்துறோம். நாளைக்கு மறுமை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டும் போது என்ன சொல்றா அல்லாஹ், மறுமை நாள்ல தன்னுடைய சகோதரன் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. தாய் தந்தை அவங்கள விட்டு ஓடுவாங்க, விரண்டு ஓடுவாங்க. அவனோட பிள்ளைகள் அவனை விட்டு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சுபஹானல்லாஹ். அப்போ மறுமையில யாருமே நமக்கு தொடர்புல இருக்க மாட்டாங்க. நம்மளும் ரப்பு மட்டும்தான் இருப்போம். ரப்பு முன்னாடி நிக்கிறது. மக்காம ரப்பிஹி வனஹன் மக்காம ரப்பிஹி ஜன்னதான். யார் தன்னுடைய ரப்பு முன்னாடி நிக்கிறதுக்கு பயப்படுறாங்களோ, ரப்பு முன்னாடி நிக்கிறதை பயந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்றாங்களோ அவங்களுக்கு 2 வகையான சொர்க்கம் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சூரா ரஹ்மான்ல சொல்லி காட்டுறான். சோ அந்த ஹவுஃப் அல்லாஹ் சொல்றான் அங்க ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொள்றது. அப்ப என்னுடைய ரப்பு முன்னாடி நான் நிக்க போகும்போது தூய்மையான நிலையில இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது. அதுல இந்த லைலத்துல் கத்ர் ரொம்ப ரொம்ப பிளெஸிங். ஸோ என்ன இதோட ஸ்பெஷல் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 1000 மாசத்தை விட சிறந்தது அப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்களேன். ஒரு நைட்டு 1000 மாசத்தை விட சிறந்தது. ஸோ அந்த 10 நைட்டும் நம்ம தேடுறோம். அதை 10 நைட்ல ஏதாவது ஒரு நைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த நைட்டை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நைட்டு 1000 மாசத்தை விட ரொம்ப அதிகம். ஸோ 2000 மாசமா 3000 மாசமா கொஸ்டினே கேட்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அளவுல அது அதிகமானது ஹைர். அதுல இருக்கக்கூடிய 1 மணி நேரத்தை கால்குலேட் பண்ணி பார்ப்போமா? 1 மணி நேரம் இஸ் ஈக்குவல் டு 60 நாட்கள், 59 கிட்ட நாட்கள் வரும். கிட்டத்தட்ட 2 மாசம். ஸோ ஒரே 1 மணி நேரம் குரான் ஃபுல்லா ரீட் பண்றோம் அப்படின்னா 2 மாசம் தொடர்ந்து நம்ம ரீட் பண்ணதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கான நன்மை நமக்கு கிடைக்கும். சரி, 1 மாசத்தை விடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம தொழுகிறோம் அப்படின்னா, சாரி, 1 மாசம் சாரி 1 மணி நேரம் கிடையாது, 1 நிமிஷம் தான் 2 மாசத்துக்கு சமம். ஏன்னா 1000 மாதங்களை விட சிறந்தது இல்ல. அப்போ 1 நிமிஷம் 60 செகண்ட் அப்படின்றது 2 மாசமா. அப்போ 60 செகண்ட் நம்ம குரான் ஓத மாட்டோமா? அப்ப 60 செகண்ட் குரான் ஓதுறோம் அப்படின்னா சுபஹானல்லாஹ், நம்ம 2 மாசம் ஓதுறதுக்கு அதை விட அதிகமா ஓதுற அந்த அளவுக்கு நன்மை நமக்கு கிடைக்குது. அதை விட ஒரே ஒரு செகண்ட் 23 மணி நேரம், கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு சமம். ஒரே ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம், இப்படி ஒரு நிமிஷம் ஒரு நாளுக்கு சமம். அப்போ அந்த ஒரு நிமிஷம் சுபஹானல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு வருஷம் பூரா நம்ம சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நன்மைக்குரிய அந்த நாள். இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை சுபஹானல்லாஹ் நம்ம சொல்ல முடியும்? எத்தனை நிமிஷம் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் சொல்ல முடியும்? எத்தனை நிமிஷம் நம்ம ரப்பனா துஆஸை ஓத முடியும்? குர்ஆனில சொல்லக்கூடிய ரப்பனா துஆஸ், நபிமார்கள் ஓதுன துஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்த துஆ. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அல்லாஹ் கிட்ட பர்சனலா கேட்கக்கூடிய துஆ. யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு, அதை கொடு, அதை கொடுன்னு கேட்கிற துஆ. ஸோ ஒரு தடவை இந்த தடவை நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, யா ரப்பே, என்னோட சோதனைகள்லாம் எங்களுக்கு இலகுவாக்கு, எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடு, எங்களுக்கு நல்ல பரக்கத்தான வாழ்க்கை கொடு, எங்களுக்கு ரிசுக்ல பரக்கத்தை கொடு, எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது எத்தனை ஆண்டு காலங்கள் நம்ம கேட்டதுக்கு சமமாக மாறுது. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஒரு மணி நேரமா துவா செய்யறோம், உட்காந்து அழுது துவா செய்யறோம், யா அல்லாஹ் எவ்வளவு தவறு செஞ்சுட்டேன், இந்த வருஷம் ஃபுல்லா இந்த தவறை ஃபுல்லா செஞ்சுட்டேனே, இந்த வருஷம் ஃபுல்லா நான் இப்படி இருந்தேனே, அந்த நாள்ல அன்னைக்கு இப்படி இருந்தேனே, என்னை மன்னிச்சிரு அல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது, அதுல கண்ணீர் விடும்போது, அப்போ ஒரு மணி நேரம் நம்ம துவா செய்றோம் அப்படின்னா எத்தனை ஆண்டு காலங்கள் நம்ம துவா செஞ்சதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நான் கஜ கஜா கஜ கஜா அப்படின்னு, அதாவது உலகத்துடைய விஷயங்களையும் மத்த எல்லாத்தையும் போட்டு மண்டைக்குள்ள யோசிச்சுட்டு இருந்தா எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? அதுக்கு ஒரு தனிமை வேணும். அது நம்ம வீடுகள்ல தனிமையா இருக்கோமா, இல்ல பள்ளிகள்ல தனிமைப்படுத்துறோமா, அட்லீஸ்ட் இரவு தொழுகையில நம்ம மொத்தமா ஒரு அந்த இரவு ஃபுல்லா தொழுவாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல போனா கூட சரி. ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு, அதுல கோபத்தை காமிச்சுட்டு, அதுல நம்ம வந்து விளையாட்டுத்தனமா இருந்துட்டு முடிச்சிடக்கூடாது. ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ நேரத்துக்கு சமமா மாறுது. அப்போ அந்த பல மடங்கா மாறக்கூடிய அந்த ஒவ்வொரு செகண்டையும் நம்ம வேஸ்ட் பண்ணிடாம ஃபுல் அண்ட் ஃபுல் குரானுடைய தொடர்பு. ஏன்னா குரான் இறக்கப்பட்டதுனால தான் அவ்வளோ சிறப்பு. ஸோ குரானுடைய தொடர்பு. கொஞ்சம் நம்ம அரபில ரீட் பண்றோம். திலாவா எப்படி ரீட் பண்ணணும்? கிராத்தோட. ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க குரானை ரீட் பண்றீங்கன்னா நல்லா அழகான முறையில ரீட் பண்ணுங்கன்னு சொல்றான். கட 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 அதெல்லாம் வேண்டாம். அழகான முறையில அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முறையில அந்த குரானை மெதுவாக ஓதலாம்.
கொஞ்ச நேரம் அதுக்கான அர்த்தத்தை படிக்கலாம். ஏன்னா குரானுடைய அதை படிக்கிறதுக்கான காரணமே அதே அர்த்தம் புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில அமல்படுத்துறதா ரிஃப்ளெக்ஷன். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். குரானா நம்ம வாழ்க்கை மாறணும். ஸோ அப்ப அந்த குரானா நம்மளோட வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு அதோட அர்த்தங்களை தெரிஞ்சு சரி இந்த மாற்றங்கள்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் அதிக அதிகமா ஜிக்கர், அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றது, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது, இது எல்லாத்தையும் செய்யலாம். அதுக்கப்புறம் துவா, எல்லா வகையான துவாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா, குர்ஆன்ல இருக்கக்கூடிய துவா, மற்ற துவாக்கள், நமக்கு பர்சனலா இருக்கிற துவா, அது எல்லாத்தையும் கேட்கலாம். இந்த வருஷத்துல எந்த துவா கேட்கிறோமோ அடுத்த வருஷம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் அதோடைய கண்கூடா நமக்கு அதோட பலனை நம்ம பார்ப்போம். ஆனா இந்த வருஷம் நம்ம ஒரு நியத்து செய்றோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அதை செய்யறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவோம். ஸோ நம்மளோட நியத்துகளை அதிகப்படுத்தணும். யா அல்லாஹ் நிறைய மக்களுக்கு நான் பயனுள்ளவங்களா மாறணும். நிறைய மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும். எனக்கு அந்த இஸ்லாம் ஆழமா புரியணும். அந்த புரிதலை எனக்கும் கொடு, மற்றவங்களுக்கும் கொடு. யா அல்லாஹ் நான் நிறைய மக்களுக்கு அதிகமான ஜக்காத்தை கொடுக்கணும். அப்ப எனக்கு அதிகமான செல்வத்தை கொடு. யா அல்லாஹ் அதிகமா சதக்காவை கொடுக்கணும். அப்ப எனக்கு அந்த தாராள மனப்பான்மையை கொடு. கஞ்சத்தனத்துல இருந்து பாதுகாப்பு கொடு. யா அல்லாஹ் வட்டியில கடன்ல இருந்துட்டு இருக்கேன். அந்த கடனை நீக்க எங்களுக்கு. யா அல்லாஹ் நான் நிறைய பாவத்துல இருந்துட்டு இருக்கேன். அந்த பாவத்தை எங்களுக்கு நீக்கி கொடு. அப்படின்னு நம்ம இப்ப கேட்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அதுக்கு நமக்கு சாட்சியா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருப்பான். ஸோ நம்ம எந்த அளவு இஹ்லாஸோட ஒவ்வொரு நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவு அது டபுளா ட்ரிபிளா மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஸோ 1000 மாசம் அப்படின்றது ஒரு பேசிக் லெவல். ரொம்ப இஹ்லாஸோட மாற 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 அது இன்னும் டபுள் ட்ரிபிள் இன்னும் அதோட மடங்குகள் அதிகரிச்சுட்டே போகும். இன்ஷா அல்லாஹ் இந்த இழ்த்திகாஃப் ஆண்கள் பள்ளியில இருக்கிறதுக்காகவும் பெண்கள் பள்ளியில இருக்கவும் முயற்சி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா பெண்கள் வீடுகள்ல இருக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா நம்மளோட குடும்பத்துடைய கடமைகளை பார்த்துக்கிறது அதுவும் ஒரு நன்மை. ஸோ கணவன்மார்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, அவங்க பிள்ளைங்களை பார்த்து கொள்றது, அவங்களுக்கு முடிஞ்ச காரியங்களை நம்ம உதவி செய்யறது, அது அதை விட நமக்கு அந்த குரானை எந்த அளவு நம்ம தொடர்புல இருக்கோமோ அந்த அளவு நன்மையை அதுக்காகவும் எல்லாம் ஏற்படுத்தி தருவோம். ஸோ இப்ப நம்ம வீடுகள்ல இருக்கோம். வேலைக்கு போறவங்க கூட வேலைக்கு போகணும் காலையில ஆஹ் அந்த ரொட்டீன் போகணும் அப்படின்றதுக்காக போயிடுவாங்க. பெண்மணிகள் குறிப்பா நம்ம வீட்ல இருக்கோம். வீடுகள்ல இருந்தா பகல்ல நம்ம தூங்கிக்கலாம். ஸோ நைட்டு ஃபுல்லா நம்ம ஒரு நாள் கூட தூங்கிடாம மிஸ் பண்ணாம நம்ம நன்மையான காரியங்களை ஈடுபடணும். அதிகமா குரான் படிக்கலாம். அதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். ஜிக்கர் படிக்கலாம். ஜிக்கர் செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சின்ன சின்ன வார்த்தைகளை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஜிக்கர் செய்யலாம். பெரிய வார்த்தைகள் படிக்க முடிஞ்சா பெரிய வார்த்தைகள்ல படிங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? எதுவுமே முடியல படுக்கதான் போறேன்னா நீயத் வச்சுட்டு படுக்கணும். என்ன நியத்து வச்சு படுக்கணும்? யா அல்லாஹ் என்னால முடிஞ்ச அமலை செஞ்சிருக்கேன். இன்னைக்கு லைலத்துல் கதிரா இருந்தது அப்படின்னா என்னுடைய அமல்களை நீ முழுவதுமாக ஏற்றுக்கொள்வாயாக. அந்த லைலத்துல் கதிராய் அடைந்த பாக்கியத்தை தருவாயாக அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நியத்து வச்சுட்டு படுக்கலாம். அப்படி படுக்கும்போது தூங்குறதுக்கும் நமக்கு நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன் நன்மை கிடைக்குது? அப்போ மலக்குகள் எல்லாரும் வானத்துக்கு வராங்க. சாரி, வானத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வராங்க. வந்து நமக்கு சலாம் சொல்றாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைப்புல இருக்காங்களோ, யாரெல்லாம் குர்ஆனுடைய தொடர்புல இருக்காங்களோ, யாரெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சலாம். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் நேரம் வரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளோட கதிரை பிரிச்சு கொடுக்கறதுக்காகவும் நமக்கு சலாம் சொல்றதுக்காக மட்டும்தான் அந்த மலக்குகள் அங்க இருந்து வராங்க. வெறும் மலக்குகள் மட்டும் வரல, மலக்குகளுடைய தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரூஹ் மலாயிக்கத்து ஒரு ரூஹு, மலாயிக்கா அவ்வளோ மலக்குகளும் ரூஹும் வராங்க. ஸோ அப்போ அந்த நேரத்துல நம்ம துவாவுடைய தூங்கக்கூடிய மக்கள் உது செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு தொழுதுட்டு தூங்குவோம். அதே மாதிரி யா அல்லாஹ் ஒரு ஷஹருடைய நேரத்துக்கு முன்னதாகவே எங்களுக்கு எழுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நியத் வச்சுட்டு அந்த நேரத்துல எழுந்து அப்பவும் சொல்லக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நம்ம அதிக அதிகமா அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நாள் நம்மளுடைய கதிரை மாற்றக்கூடிய நாள் அப்படின்னு. அப்ப அந்த கதிருக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். யா அல்லாஹ் நீ எனக்கு எதை கொடுத்துறதா இருந்தாலும் சிறந்ததாக தான் கொடுத்திருப்ப. ஆனா அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை எங்களுக்கு லேசாக்கி கொடு அல்லாஹ். கஷ்டங்களை போக்கி கொடு அல்லாஹ். அதை நன்மையாக மாற்றி கொடு அல்லாஹ். நாங்கள் வழிகேடான பாதையில போனாலும் நீ எங்களை நேர்வழிப்படுத்தி நடத்து அல்லாஹ். இந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஒண்ணு விடாம ஒவ்வொரு விஷயமா இன்க்ளூட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சோம் அப்படின்னாதான் உலக விஷயத்துல திரும்ப போக மாட்டோம். செல்போன், பாடல்கள், அப்புறம் சினிமாக்கள் இதுக்குள்ள போக மாட்டோம். நியூஸ் அது இது அப்படின்னு சொல்லி அப்படியே உலகத்து பக்கம் போயிட மாட்டோம். இவனோட கதை அவனோட கதை அப்படின்னு மத்தவங்கள பத்தி பேச மாட்டோம் இன்ஷா அல்லாஹ்.
இந்த 10 நாளும் நன்மையை அடைந்தவர்களாக அதை 10 மடங்கு அதிகப்படுத்தினவங்களாக இன்ஷா அல்லாஹ் நம்மளை மறுமையில் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். சொர்க்கத்துல ரையான் அப்படின்ற வாசல் வழியாக, அதாவது நோன்பாளிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த வாசல் வழியாக போகக்கூடிய பாக்கியத்தையும், கபர்ல நமக்கு ஒளியாக இருக்கக்கூடிய, கபர்ல ஃபுல்லா இருட்டா இருக்கும். இப்போ ஒரு இருட்டான ரூம்ல நம்மளை கொண்டு போய் விட்டா நம்மளால இருக்க முடியுமா? ஆனா அங்க கபர்ல இருட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஆனா அங்க ஒளியா வந்து நிற்கக்கூடியது இப்ப நம்ம ஓதக்கூடிய இந்த குர்ஆன். மறுமையில நமக்கு சிபாரிசு செய்ய அல்லாஹ் அவனை முற்று அல்லாஹ் என்ன ஓதுனான்ல அப்படின்னு அல்லாஹ் கிட்டயே பேசக்கூடிய அளவுக்கு அந்த குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்யும். இன்ஷா அல்லாஹ் அது கூட அதிகமான தொடர்புல இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இது என்னுடைய ரப்புடைய வார்த்தை. என் ரப்பு என்கிட்ட என்ன பேச போறான், என்னோட இரக்கமான அர் ரஹ்மான் அர் ரஹீமான அன்பான என்னோட இறைவன் என்கிட்ட என்ன பேசுறான் அப்படின்னு ஆசையா அந்த குர்ஆனை படிக்க ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தரட்டும். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பயன் தரணும் அப்படின்னா நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு எடுத்து தாவா செய்யணும். கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க மீதும் இது கடமை. ஸோ எனக்கு தாவா செய்யலாம் வராது தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ வாட்ச் அட்லீஸ்ட் நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அதன் மூலமா அவங்க நன்மை அடையும் போது அதுல ஒரு பங்கு உங்களுக்கும் எனக்கும் இன்ஷா அல்லாஹ், என்னை சார்ந்தவங்களுக்கும் என்னோட பெற்றோர்களுக்கும் வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.